சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு இறங்கி அடிக்கிறாராம். என்ன அடிச்சாரு? கொள்ளையில அடிச்சாரா என்னன்னு தெரியல, இல்ல வீட்டுக்கு வெள்ளை அடிச்சாரான்னு தெரியல. யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். யார் வேணா இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நம்ம கவலை இல்லைன்னு சொல்றாரு துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சர் இடையில செயலாளர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர், இந்த மாதிரி அந்த கட்சியில இடையில இருந்தவங்க எல்லாம் தாண்டி நீங்க எப்படி போனீங்க? இடையில எப்படி போனீங்க? இதுதான் ஒரு வார்த்தை வரவுன்னு நல்லா யோசிக்கணும். எப்படி இடையில போனீங்க? அதுக்கப்புறம் ஒன்று சொல்றீங்க, வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும், அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. வானவில் வரும், ஏன்னா அது கலர் கலரா இருக்கும், அதனால மக்கள் வருவாங்க கூடுவாங்க, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். உதயசூரியன் தான் நிரந்தரமானதான். உதயசூரியன் தான் நிரந்தரமானதான். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. விடிஞ்சிச்சு, அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஏன்னா 24 மணி நேரமும் சூரியன் இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது இந்த அவர் சொல்கிற பார்த்தா. தலைவா, வானவில் வேணால் வந்து போகும், சூரியன் வேணால் உதிக்கும், அஸ்தமனம் ஆகும், ஆனால் கடைசியில் விவசாயி தான் அவனை சோறு போடணும். அது முதல்ல நல்லா நினைவு வச்சுக்கோ.